மட்டன் கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அம்மாவும் காலையில் எந்திரிச்சதும் மட்டன் கட் பண்ணி கேட்டாங்க. நானும் சரி அப்படி சொல்லிட்டு கட் பண்ண போனேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி கேட்டாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் சீக்கிரமாக வேகும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நானும் கட் பண்ணி கொடுத்தேன். குக்கரில் வேக மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான பல்லாரி, உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் எல்லாமே நானும் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். குட்டி குட்டியாக வெட்டி கேட்டாங்க. குட்டி குட்டியாக வெட்டினா தான் சீக்கிரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நானும் சீக்கிரமாக கட் பண்ணி கொடுத்துட்டேன். கட் பண்ணி கொடுத்ததும் அதுக்கப்புறமா வேக வச்ச அந்த மட்டனை வந்துட்டு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா கேஸை ஆன் பண்ணி அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தேவையான கடுகு, கருவேப்பிலை அது எல்லாமே போட்டு உள்ளி போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மட்டனை வந்துட்டு அதுவும் எடுத்து தனியாக வச்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுட்டாங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டன் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து ஆட் பண்ணணும். அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வேக வச்ச அந்த தண்ணியை தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நானும் தேங்காய் தண்ணி உடச்சி குடிச்சிட்டு அம்மா அதுக்கு தேவையான மசாலா போட்டிருந்தாங்க. கறி மசாலா, மட்டன் மசாலா, வீட்டு மசாலான்னு சொல்லுவாங்களா அது போட்டு நல்லா கொதிக்க விட்டு உப்பும் போட்டு தேங்காயும் போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிச்சப்புறம் கொத்தமல்லி தூவுனா மட்டன் கிரேவி ரெடி. அப்புறமா அதை சாதத்தில் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு.